பிஜிடிஆர்பியில் கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட் வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இது நமக்கு வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய கொஷினாக இருக்கும். இது யார்கிட்ட வாங்கணும்னு அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருக்கான். குரூப் ஏ ஆஃபீஸர், சரிங்களா? குரூப் ஏ ஆஃபீஸர் யார் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு இந்த ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஹெச்எம்ங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள ஹையர் செகண்டரி ஹெச்எம்கிட்ட வாங்கிக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் டாக்டர் இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். க்ரீன் இங்கில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க சைன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணிக்கலாம், சைன் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டியான பர்சன் தான். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம 2 வருஷம் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த வீட்டில் தான் வசிக்கிறோம், இந்த நபர் வந்து இங்கே தான் இருக்காங்கங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் டாக்டர் 2 நமக்கு தெரியல அப்படின்னா வேறு யார்கிட்ட நம்ம சைன் வாங்கலாம்னா, க்ரீனிங் போடுறவங்க யார்கிட்டனாலும் வாங்கலாம். அவங்க தான் வந்து நம்மளுக்கு அத்தாரிட்டியான பர்சன். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஹெச்எம்மாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருப்பாங்க, ஸோ க்ரீனிங் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம், சரிங்களா? அவங்க எல்லாருமே வந்து அத்தாரிட்டியான பர்சன். ஸோ நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ ப்ரைவேட்டில் வாங்குறத விட கவர்மெண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். நீங்கள் 2 பேர்த்திட்டையுமே வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லைனா கவர்மெண்ட் டாக்டர், ஸோ குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. க்ரீனிங் சைன் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு சைன் பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அவங்கள வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? சர்டிஃபிகேட் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அது வந்து ஃபார்மெட் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, பிரிண்ட் எடுத்துகிட்டு. ஃபஸ்ட் லைனை பாருங்கள், சர்டிஃபைட் தட் ஐ நோ மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ். இது யாருமே நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களே தான் ஃபில் பண்ணுவாங்க. க்ரீனிங் பெனில் தான் ஃபில் பண்ணுவாங்க, சரியா? கம்பல்சரியாக க்ரீனிங் பெனில் தான் ஃபில் பண்ணணுமானா அப்படி கிடையாது. ப்ளூவில் ஃபில் பண்ணி அவங்க சைன் பண்ணும்போது க்ரீனிங் யூஸ் பண்ணாலே போதுமானது. அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, நம்ம கொடுக்கும்போது நான் இப்போ என்னோடய சிஸ்டருக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ரீனிங்கில் தான் எல்லாமே ஃபில் பண்ணாங்க. ஸோ அதுவுமே தப்பு கிடையாது. ஸோ அதுவே என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கேன், யாருக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எனக்கு அப்படின்னா என்னோடய பேரை வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. செகண்ட் லைன் பாருங்கள், சன் ஆர் டாட்டர். ஸோ அப்பா இல்லை அம்மா பேர் அவங்களே எழுதிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எத்தனை வருஷம் இந்த அட்ரஸில் இருக்காங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. என்னோடய நாலேஜ் படி இவங்க இந்த வருஷம் இந்த அட்ரஸில் தான் இருக்காங்கிற மாதிரி அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்மளோட பேர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், நம்ம வீட்டு அட்ரஸ் எழுதிட்டு பிளேசன்ஸ் அண்ட் கான்டாக்ட் டேட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடில் சிக்னேச்சர் இருக்குது, சைன் பண்ணி அவங்க டெஸ்டினேஷன் எழுதி சீல் பண்ணிடுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியரான பதில் தருகிறேன்.